அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு நீங்கள் எதிர்பார்ப்பதை விட 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் வக்ர நிவர்த்தி பெறும் குருவின் அமைப்பால் உறுதியாகவே அதிர்ஷ்டம் தேடி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு பல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக வக்ர நிவர்த்தி பெறும் குருவின் அமைப்பால் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. தற்போதிலிருந்து மே 26ஆம் தேதி வரைக்கும் மிக வலுவாக 9இல் வலம் வர போகிறார். குறிப்பாக உச்சம் பெற்று 10ஆம் இடத்தில் வலம் வருவதற்கு முன் இருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது ஒரு பொற்காலம் என்று சொல்லக்கூடிய வகையில் அமைய போகிறது. தொழில் ஸ்தானத்திலும் உச்சம் பெற்றாலும் நிறைந்த நன்மை கிடைக்கும். அதைவிட 9இல் குரு என்று சொன்னாலே உச்சபட்ச வளர்ச்சியும் நன்மையும் நிறைவாக கிடைக்கும் ஒரு அற்புதமான தருணமாக இந்த வேலை அமைய போகிறது. எனவே குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறும் இந்த வேலை என்பது அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளை துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் சிறப்பானதாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றி கொடுப்பதற்கான முதன்மையான சந்தர்ப்பத்தை இந்த வேளையில் உருவாக்கி கொடுக்கிறது. அதிலும் குறிப்பாக துலாம் ராசிக்காரர்களுக்கு நீங்கள் எதிர்பார்ப்பதை விட மிக பெரிய அளவிலான வளர்ச்சி முன்னேற்றம் என்று சொல்லக்கூடிய வகையில் 9ஆம் இடத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறக்கூடிய குரு பகவான் அமோகமான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறாருங்க. 9இல் குரு என்று சொன்னாலே உச்சபட்ச வளர்ச்சியும் நன்மையும் நிறைவாக உங்களை தேடி வரும். இந்த வகையில் பார்க்கும்போது 9ஆம் இடத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறக்கூடிய குரு பகவான் இந்த தருணத்தில் பல தடைகளை விலக்கி நன்மை நிறைந்த வாய்ப்பையும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல சுபகாரியங்களை வெற்றிகரமாக மாற்றி கொடுப்பதோடு எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் மிக பெரிய அளவிலான வளர்ச்சி கிடைக்கும் வேலையாக இந்த தருணத்தை மாற்றி கொடுக்கிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது குருவினுடைய சஞ்சார அமைப்பு முழுமையாக 9இல் வலம் வருவதால் 9இல் குரு என்று சொல்லக்கூடிய இந்த வேளையில் எதிர்பாராத பல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு நன்மையையும் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் அமைய போகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட குரு பகவான் ஜென்மராசியை வலுவாக பார்க்கிறார். 3, 5 ஆகிய இடங்களையும் தனது பார்வையால் வலுப்படுத்துகிறார். குரு பகவானின் பார்வை 5ஆம் பார்வை ஜென்மராசியின் மீது கிடைப்பதால் பல வகையான சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை விலகும். உடன் பிறந்தவர்களுக்கிடையே இருக்கக்கூடிய மனஸ்தாபம் முற்றிலுமாக விலக போகிறது. குடும்ப ரீதியான பல பிரச்சனைகள் தீர்வதோடு மட்டுமல்லாது புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அடுத்த கட்ட இடத்தை நோக்கி நகரக்கூடிய வகையில் சிறப்பான வளர்ச்சியை இந்த தருணத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே அள்ளி கொடுக்கிறது. ஜென்மத்தை பார்க்கும் குருவின் அமைப்பால் பல்வேறு வகையான பிரச்சனைகள் விலகுவதோடு அமோகமான நன்மை உங்களை தேடி வருகிறது. 7ஆம் பார்வை வெற்றிக்கு உரித்தான 3ஆம் இடத்தின் மீது பதிகிறது. எனவே எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் அமோகமான வெற்றி வாய்ப்புகள் இந்த தருணத்தில் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. துலாம் ராசிக்காரர்களுக்கு சிறு முயற்சி கூட உங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய பெரும்பாலான நெருக்கடிகளையும் சிரமங்களையும் சிக்கல்களையும் முழுமையாக விலக்கி அமோகமான நன்மையையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே சங்கடம் என்று நினைத்த பல காரியங்களை இந்த தருணத்தில் தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒன்றாக மாற்றிக்கொள்ளக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்துகிறார். தைரியமும் தன்னம்பிக்கையும் துணிச்சலும் அதிகரிப்பதோடு பல தடை நிறைந்த காரியங்களை சிக்கல் இல்லாமல் செய்து நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது. 5ஆம் இடத்தை 9ஆம் பார்வையாக வலுவாக பார்க்கிறாருங்க. 9இல் அமர்ந்திருக்கக்கூடிய குரு பகவான் 9ஆம் பார்வையாக மிக வலுவாக 5ஆம் இடத்தை பார்ப்பதால் அமோகமான நன்மை இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. தசாபுத்திகள் வலுவாக இருந்தாலும் வலுவற்ற சூழலில் இருந்தாலும் உறுதியாகவே அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய சந்தர்ப்பம் அமைவதோடு மட்டுமல்லாது வீண் பலிகளை அதிகமாக சுமந்து வந்த சூழலில் அந்த வீண் பலிகள் அனைத்தையும் விலக்கி அமோகமான முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாகவே சந்திக்கக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டாலே அமோகமான வளர்ச்சி நிச்சயம் உறுதியாக கிடைக்க போகிறது. இது மட்டுமல்லாது சாதகமற்ற சூழல் என்று பல நிகழ்வுகள் இருந்தாலும் அதிலும் நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள முடியும். உதாரணமாக ஒரு கதை ஒன்றை பார்ப்போம். ஒரு கொசுவானது இந்த உலகத்தில் பிறக்கிறது. அந்த கொசுவை அதன் தாய் அரவணைத்து வரவேற்கிறது. சில தினங்களுக்கு பிறகு இந்த உலகம் எப்படி இருக்கிறது என்று சென்று பார்த்து வா. அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சியான விஷயங்களை நீ பார்க்கும்போது உன்னுடைய வாழ்க்கையில் இன்னும் புத்துணர்ச்சி அதிகரிக்கும் என்று சொல்லி அந்த தாய் அந்த கொசுவை அனுப்ப, அதுவும் உலகம் மிகவும் மகிழ்ச்சியானதாக இருக்கும்
இருக்கும் என்று நினைத்து கொண்டு அந்த கொசு அங்கிருந்து பறந்து சென்று இயற்கை அழகுகளை பார்க்கிறது. அப்போது ஒரு மனிதனின் அருகாமையில் செல்லலாம் என்று மனிதனின் அருகாமையில் செல்கிறது. அதை பார்த்த ஒரு மனிதன் அந்த கொசுவை நசுக்கிவிட வேண்டும் என்று தன்னுடைய இரு கைகளையும் வைத்து அந்த கொசுவை அடிக்க ஆரம்பிக்கிறான். அந்த கொசு மனிதன் தாக்க வருவதை தெரிந்து கொண்டு அங்கிருந்து உயர எழும்பி பறந்து அவனிடம் இருந்து எப்படியோ தப்பித்து விடுகிறது. அதே போன்று சரி வேறு மனிதர் அருகில் செல்லலாம் என்று வேறொரு மனிதர் அருகில் செல்லும் போது அவரும் அந்த கொசுவை தாக்க முயற்சி செய்கிறார். அப்போதும் அவரிடம் இருந்து உயர எழும்பி பறந்து அங்கிருந்து தப்பிக்கிறது. இது போன்று பல சிரமங்களையும் தடைகளையும் தாண்டி அந்த கொசு மீண்டும் தனது தாயிடம் வருகிறது. பல வகையான போராட்டங்களை கடந்து தாயிடம் வந்ததற்கு பிறகு அந்த தாய் அந்த கொசுவை பார்த்து எப்படி இருந்தது பயணம் என்று கேட்க அந்த கொசுவோ என்ன சொல்கிறது என்றால், நான் இந்த உலகிற்கு வந்ததை பார்த்து மனிதர்கள் மிகுந்த ஆரவாரத்துடன் கைதட்டி என்னை உற்சாகப்படுத்தி கொண்டாடினார்கள். அவர்கள் கைதட்டுவதால் எனக்கு உற்சாகம் கிடைத்தது. அதனால் உயர மேலே எழும்பி பறந்து இன்னும் அதிக சந்தோஷத்துடன் இங்கு வந்திருக்கிறேன் என்று தனது தாயிடம் சொல்கிறது. ஆனால் உண்மையான நிகழ்வு அது அல்ல என்பது நமக்கும் தெரியும். இப்படி சாதகமற்ற சூழலில் கூட உற்சாகத்தையும் நேர்மறையான பாசிட்டிவான எண்ணங்களையும் மேம்படுத்தக்கூடிய வாய்ப்பு எப்படி கிடைக்கிறதோ அதுபோன்றுதான் துலாம் ராசிக்காரர்களுக்கும் மிக வலுவாக அதீத நன்மைகளையும் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் நேரமாக சிறப்பானதாக மாற்றிக் கொடுக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பத்தையும் குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று 9 அமர்ந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் அள்ளி கொடுக்கிறாருங்க துலாம் ராசிக்காரர்களுக்கு. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இல்லத்தில் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் சிறப்பாக கைகூடும். நீண்ட காலமாக மனதை வாட்டி வதைத்து வந்த பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். இல்லத்தில் எதிர்பார்ப்பதை விட வருமானம் உயரும் தருணமாக அமைகிறது. உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய சங்கடங்கள் விலகி நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். எதிர்காலத்தை பற்றிய அச்சம் நீங்கி சிறப்பாக செயல்படக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு. பல்வேறு வகையில் இந்த தருணத்தில் தொழில்துறை, வியாபாரத்துறை, உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய தடைகள் முற்றிலுமாக விலகி வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக அற்புதமாக கைகூடும் சிறப்பான வேளையாக இந்த தருணம் அமையக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. கலைத்துறையில் புதிய வாய்ப்புகள் செல்வாக்கை அதிகரிக்கக்கூடிய வகையிலும் பண வரவை மேம்படுத்தக்கூடிய வகையிலும் உறுதியாகவே கிடைக்கும். அரசியல் சதுரங்கத்தில் அதிரடியான மாற்றத்தையும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் கிடைக்க இருக்கிறது. மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் மிக சிறப்பான வளர்ச்சி உறுதியாகவே உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளில் அற்புதமான மாற்றங்களை நிறைவாக சந்திக்கும் தருணமாக இந்த வேலை அமைய போகிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் துலாம் ராசிக்காரர்கள் ஒரு முறை ஆலங்குடி திருத்தலம் சென்று குரு பகவானை தரிசித்து வாருங்கள். அமோகமான நன்மையும் வளர்ச்சியும் முன்னேற்றமும் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட அற்புதமாக கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உங்களை தேடி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு அமோகமான வாய்ப்புகள் உறுதியாகவே கைகூடும் என்பதில் சந்தேகமே இல்லை.